வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பழனியில் இருக்கிற பெரிய நாயகி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். சாமி கும்பிட வந்திருக்கோம். சாமி கும்பிட்டு அப்படியே உங்களுக்கு கோயிலை சுற்றி காமிக்கலாம்னு வந்திருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்து இருக்கிற திருக்கோயில் பழனியில் அமைந்து உள்ள பெரியநாயகி அம்மன் திருக்கோயில் ஆகும். இக்கோயில் சிற்பங்கள் காண்போரை பரவசமடைய செய்து தமிழர்களின் கலை மேன்மையை உலகுக்கு உணர்த்துவதாய் உள்ளது. 12 ராசிகளுக்கு 12 கலைநுட்பம் மிகுந்த மிக பெரிய தூண்கள் ஒரே கல்லில் அமைக்கப்பட்டுள்ள கோவில் இது. 16ஆம் நூற்றாண்டு பல்வேறு காலகட்டங்களில் நாயக்க மன்னர்களால் புனரமைப்பு செய்யப்பட்ட ஊர்கோயில், யானை கோயில் எனப்படும் பெரியநாயகி அம்மன் கோயில். சிற்பங்கள் காண்போரை பரவசமடை செய்து தமிழர்களின் கலை மேன்மையை உலகுக்கு உணர்த்துவதாய் உள்ளது. இந்த சிற்பங்கள் இதுவரை உலகுக்கு கவனப்படுத்தப்படாமல் குடத்தில் இட்ட விளக்காய் உள்ளன. நவரங்க மண்டபத்தின் சிற்பக்கலையின் மேன்மையை பறைசாற்றும் விதமாக அமைந்துள்ள நவரங்க மண்டபம் என்று அழைக்கப்படும் முன் மண்டபத்தில் 12 ராசிகளுக்கு 12 கலைநுட்பம் மிகுந்த மிக பெரிய தூண்கள் ஒரே கல்லில் அமைக்கப்பட்டு உள்ளது. அதை சுற்றிலும் 27 நட்சத்திரங்களை குறிப்பிடும் 27 தூண்கள் மண்டபத்தின் மேற்கூரையை தாங்கி நிற்கின்றது. முற்றிலும் கருங்கல்லில் வடிவமைக்கப்பட்ட இம்மண்டபத்தை காண கண்கோடி வேண்டும். வெறும் கடவுளாக மட்டுமே பார்ப்பவர்களுக்கு அதில் உள்ள கலை நுணுக்கமும் நுண்ணிய வேலைப்பாடுகளும் தெரிய முடியாது போகலாம். இம்மண்டபத்தின் மேற்கூரையில் 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் செதுக்கப்பட்டுள்ளது. அதற்கு தகுந்தாற்போல் 12 உள்புற தூண்கள் அந்தந்த ராசிக்கு உரிய கடவுளர் உருவங்கள் தாங்கி கம்பீரமாக நிற்கின்றது. ஒவ்வொரு தூணிலும் ஒரு புராண காட்சி சித்தரிக்கப்பட்டுள்ளது. அதாவது மேசராசி தூணில் ரிஷப காளை வாகனத்தில் அமர்ந்து அதன் எதிர் தூணில் உக்கிரமாய் காட்சி தரும் நரசிம்மரை சாந்தப்படுத்துவது போன்று சிற்பம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மிதுன ராசி தூணில் மிதுன ராசிக்கு உரிய ரதியும் மன்மதனும் கரும்பு வில்லோடு காட்சி தருகின்றனர். கடகராசிக்காரராகிய முருகக் கடவுள் ஓவனத்துடன் தண்டு ஊண்டி நிற்கும் காட்சி முன்னோர்களின் சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு. இத்தூணில் மேற்கு பக்கம் அர்த்தநாரீஸ்வரரும் கிழக்கு பக்கம் பூக்குடையுடன் முருகன் அடியாரும் உள்ளனர். பூக்குடை பனை ஓலையால் செய்யப்பட்டது போலவே நுட்பமாக செதுக்கப்பட்டு உள்ளது. சிம்ம ராசிக்கு உரிய தூணில் பத்ரகாளி அம்மன் தலை கவிழ்ந்து காட்சியளிக்கின்றாள். அதற்கு நேர் எதிரில் மகர ராசி தூணில் சிவதாண்டவ காட்சி அருமையாய் செதுக்கப்பட்டு உள்ளது. இச்சிற்பத்தின் கலை நுணுக்கம் காண்போரை வியப்படைய செய்யும் வண்ணம் அமைக்கப்பட்டு உள்ளது. துலாம் ராசி தூணில் சூரியன் தேர்பூட்டிய ரதத்தில் செல்வது போன்ற சிற்பமும் சூரியனின் முழு உருவமும் 6 அடி உயரத்தில் கலை நுணுக்கத்துடன் வடிவமைத்து உள்ளது. பண்டைய தமிழ் மக்களின் கலைத்திறத்திற்கு எடுத்துக்காட்டு. கன்னி ராசி தூணில் வாமன அவதார காட்சி செதுக்கப்பட்டு உள்ளது. விருச்சிக ராசி தூணில் சந்திரன் குதிரை பூட்டிய தேரில் ஏறி செல்வது போன்று முழு உருவம் தத்ரூபமாய் வடிவமைக்கப்பட்டுள்ள காட்சியை காண கண்கூடி வேண்டும். நடராஜரும் மீனாட்சி அம்மையும் மகர ராசி தூணிலும் நடராஜர் பாதத்திற்கு கீழ் காரைக்கால் அம்மை பேய் உருவம் கொண்ட காட்சி சிற்பக்கலையின் அழகுக்கு அழகு. கும்பராசிக்கு உரிய தூணில் சுப்பிரமணியர் உருவமும் வள்ளி தெய்வயானை உருவங்களும் கலை அழகுடன் செதுக்கப்பட்டுள்ளது. கல்லிலே கலைவண்ணம் கண்ட தமிழனின் கலைநுட்பத்திற்கு எடுத்துக்காட்டாய் உமையொரு பாகன் உருவம் செதுக்கப்பட்டுள்ளது. ஒரே கல்லில் சக்தியும் சிவனும் அர்த்தநாரீஸ்வரராக செதுக்கப்பட்டு உள்ளது. நடுவில் உள்ள தூண்களில் இக்கோயிலின் சிற்பங்கள் செதுக்க உதவிய அரசர்கள், அவர்களின் மனைவிமார்கள், மன்னர்களின் தளபதிகள் உருவம் செதுக்கப்பட்டுள்ளது. கலைக்கண் கண்டு நோக்கின் இவர்கள் உண்மையிலேயே நிற்பது போன்ற காட்சி புலப்படுகின்றது. வெளிப்பிரகாரத்தில் உள்ள தூண்களில் நுழைவு வாயு பக்கத்தில் உள்ள தூணில் மீனாட்சி அம்மனின் திருமண காட்சியும், அதை தென் திசை அகத்தியர் பார்ப்பது போன்ற காட்சி 30 அடி அளவில் 6 தூண்கள் அப்பால் செதுக்கப்பட்டுள்ளது. கட்டிடக்கலை வடிவமைப்புக்கு எடுத்துக்காட்டாகவும் அறிவியல் தொழில்நுட்பத்திற்கு சான்றாகவும் உள்ளது. அரசர்கள் புலியை வேட்டையாடிய காட்சி பல தூண்களில் இயற்கையாக அமைக்கப்பட்டு உள்ளது. சனி பகவான் காக்கை வாகனத்தில் அமர்ந்திருக்கும் காட்சி சிறப்பானதாகும். சிவபெருமானின் அடியையும் முடியையும் காண பன்றியாகவும் அன்னமாகவும் சென்ற காட்சியும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கலை நுணுக்கத்துடன் வெளிநாட்டில் இச்சிற்பங்கள் இருந்திருக்குமே ஆனால் அவர்கள் இந்த சிற்பங்களின் பெருமையை உலகெங்கும் பரவ செய்திருப்பார்கள்.
நாம் எதையும் பக்தி கண்ணோட்டத்தினுடனே பார்ப்பதால் நம் மக்கள் அச்சிலைகளில் கடவுளை மட்டும் பார்த்தார்கள் அன்றி அதில் உள்ள கலை நுட்பத்தையும் சிற்பியின் கலை திறனையும் அரசர்களின் முயற்சியையும் காணவில்லை. ஆதலால் இச்சிற்பக்கலையின் பெருமை உலகோர்க்கு தெரியாமலே போய்விட்டது. ஒரு சில இடங்களில் சித்தரிக்கும் சிற்பங்கள் சிதைக்கப்பட்டு காணப்படுகின்றது. 1000ற்கு மேற்பட்ட சிற்பங்கள் இங்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது சிறப்பானதாகும். மன்னர்கள் புலியை வேட்டையாடிய காட்சி, காட்டு பூனை அன்னப்பறவையை வேட்டையாடிய காட்சி தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இக்கோயில் நவரங்க மண்டபத்திலும் அர்த்த மண்டபத்தில் எல்லா கடவுளர் சிற்பங்களும் உள்ளது. இக்கோயில் ஒரே மன்னர்களால் கட்டப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. அர்த்த மண்டபம் திருமலை மன்னரால் கட்டப்பட்டிருக்கலாம். அர்த்த மண்டப முன்தூணில் ஒரு தூணில் அரசரும் அவரது மனைவிமார்கள் இருவரும், மற்ற 2 தூண்களில் அரசர் மற்றும் அவரது மனைவிமார்களும் செதுக்கப்பட்டு உள்ளனர். திருமாலின் அவதார காட்சிகள் பல தூண்களில் வடிவமைக்கப்பட்டு உள்ளது. திருமால், இந்திரன், பலராமன், அனுமன், நரசிம்மர், வாமனர், வராகம் என பல சிற்பங்களில் தூண்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அர்த்த மண்டபம் எனப்படும் உள் மண்டபத்தில் 12 அடி உயரத்தில் 84 தூண்களில் பல நுண்ணிய இயற்கை காட்சிகள் வியக்க வைக்கும் வண்ணம் செதுக்கப்பட்டு உள்ளது. ஒரே கல்லில் முருகனின் வாகனமாகிய மயில், யானை, குதிரைகள் அவைகள் நேர்த்தியாக செதுக்கப்பட்டு உள்ளது. ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு புராண செய்தியை கூறுவதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 12 அடி உயரமுடைய தூண்களின் மேல் யாளிகள் செதுக்கப்பட்டு மேற்கூரையை தாங்குவதாக உள்ளது. இங்கு ஒவ்வொரு அறைகளாக காணப்படுகின்றது. அந்த அறையில் நம்ம சிவபெருமானையோ இல்லை முருகனையோ ஒவ்வொரு ரத அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களின் உருவ சிலைகள் இந்த அறைகளில் பூட்டப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. அவை குதிரை வாகன சிலையாகவும் மயில் வாகனமும் யானை வாகனம் இந்த அறைகளில் நாம் காணலாம். இந்த வாகன சிற்பங்கள் இந்த கட்டடக்கலையின் அந்த உலோக சிலையின் எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. இப்போ நம்ம உள்பிரகாரத்தை சுற்றி கொண்டு கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம காணப்படும் காட்சி இந்த வழியாகவும் நாம் பெரியநாயகி அம்மனை தரிசிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கோயில் காலபைரவர் கோயில். இங்க பார்த்தீங்கன்னா கல் தூண்கள் அமைக்கப்பட்ட விதமே பார்ப்பதற்கே ரம்யமாக காட்சியளிக்கின்றது. ஒவ்வொரு இடத்திலும் சிற்ப வேலைதான் இக்கோயிலின் சிறப்பு. இப்ப நம்ம கோயிலை விட்டு வெளியே வந்துட்டோம். இது கோயிலோட முன்னாடியோட அதனுடைய வடிவமைப்பு. இங்கதான் கோயிலோட வெள்ளி தேர் பாதுகாக்க வைக்கப்பட்டுள்ள இந்த இடத்தான். அது இரும்பு கதவால் மூடப்பட்டு பத்திரமாக பாதுகாப்பாக வைக்கப்பட்டு உள்ளது. இத்திருக்கோயிலின் தனிச்சிறப்பு என்னவென்றால், தாமதமாகி வரும் திருமணங்கள், தடைபட்டு கொண்டிருக்கும் திருமணங்கள், அவர்கள் இந்த பெரிய நாயகி அம்மனை புடவை மற்றும் சம்பங்கி மாலையை சாற்றி மனதார 5 திங்கட்கிழமையோ அல்லது 5 வெள்ளிக்கிழமையோ வழிபட்டு வந்தால் விரைவில் திருமணம் கைகூடும் என்பது நிஜமான உண்மை இங்குள்ள பக்தர்களால் கூறப்படுகின்றது. இந்த பெரியநாயகி அம்மன் கோயிலில் பங்குனி தேரோட்டம், தைப்பூசத் தேர், சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம் ஆகிய நாட்களில் திருவிழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. ஃப்ரெண்ட்ஸ், வாய்ப்புள்ள போது பழனியில் அமைந்து உள்ள இத்திருக்கோயிலில் வருகை தந்து அம்மனின் அருளை பெற்று வாழ்க்கையின் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று மகிழ்வுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இத்திருக்கோயிலின் நேர் எதிரே வீரபத்ர சுவாமி தனி சன்னதி உள்ளது. இவர் சிவபெருமானின் சேனாதிபதி ஆவார். இவ்வளவு நேரம் இத்திருக்கோயிலை பற்றி கூறிய செய்திகள் அனைத்தையும் பொறுமையாக பார்த்ததற்கு நன்றி. வாழ்க வளமுடன்.